ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக்லாம் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் நியூஸ் வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்போ ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இவனுங்களெல்லாம் செபி ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனாலும் ஒரு சில பேர் வந்து இல்லை செபிலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க ஒரு சில ரீட்டைலர்ஸ்லாம். நான் அந்த வீடியோவில் கூட இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க இல்லைனாலும் வேறு யாராவது ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக எப்போவுமே மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவனுங்க வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணதுனால மாட்டிக்கிட்டாங்க. அந்த பேர் வேறு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் போடணும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 டேஸ்லேயே இன்னொரு நியூஸ் வந்து வந்துச்சுங்க. ஸோ செபி வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டை திருப்பி அலோவ் பண்ணிருச்சு போல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் ஏதோ ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ஆனால் 4853 கோடி வந்து ஃபைன் வாங்கிட்டு விட்டுருக்கானுங்க. உடனே கொடு, லேட் பண்ண டபுள் ட்ரிபிள் ஆகும். 22 ரூபா இருக்கு. நோ, I am strictly 25 rupees. என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கூட நான் வந்து கலாய்க்கிறதுக்கு நாங்கள் வந்து அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுங்களாம் காசு வாங்கிட்டு திருப்பி அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்கல் அடிச்சிருந்தோம் செபியை. ஸோ ஆனால் நினச்ச மாதிரியே அப்படியே பண்ணி வச்சுருக்கானுங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் டைம் விட்டாது பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா 2 நாளில் காசு வாங்கிட்டு திருப்பி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயே தெரியுது செபியோட லட்சணம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அவனுங்க வந்து கொஞ்ச நாள் வேணால் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் திருப்பியும் பழையபடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பண்ணலனாலும் லைட்டாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இந்த மேனிப்புலேஷன்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே தடுக்கவே முடியாது. அது வந்து எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஒருத்தன் போனாலும் இன்னொருத்தன் வந்து வந்துட்டே தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கேண்டில்லாம் பயங்கரமாக வந்துச்சு. ஸோ டைனமிக் ஜோன்ஸில் இருந்தாங்க வந்துச்சு. ஸோ 3 டைம் வந்து ஒரு 40 பாயிண்ட் கேண்டில் பக்கம் பயங்கர பெருசாக வந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் மேனிப்புலேஷன் இல்லாமல் வேறு என்னங்க. ஸோ நீட்டாக எக்ஸ்பைரி டேக்கு வந்து மேனேஜ் பண்ணியிருந்தானுங்க. 25,200 நிறைய கால்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து புட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கால்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கேண்டில் வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல தாங்க ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய ரூல் படி தான் எடுத்திருந்தேன். சிபிஆரில் வந்து சூப்பரான டோஜி வந்து போட்டிருந்தான். ஸோ இது வந்து என்னோடய ரூல் படி ஒரு சூப்பரான என்ட்ரி. இது மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்கள்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷனோட தான் எடுத்தேன். ஆனால் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுங்க. நேரோ சிபிஆர்லாம் நம்ப முடியாது. ஸோ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுப்பான், திடீர்னு உடஞ்சிருவான். ஸோ அதனால் இவனெல்லாம் ரொம்ப நம்ப முடியாது. பரவாயில்ல, ஆனாலும் இந்த நேரோ சிபிஆர் டேஸில் சிபிஆர் நல்ல ஒர்க் ஆகுதுனாலும் டைனமிக் ஜோன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல டைனமிக் ஜோன்ஸில் நான் வந்து ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இந்த 100 ட்ரேட் சேலஞ்சில் மொதல் நாள் வந்து 2வது ட்ரேட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2வது ட்ரேட் வந்து எடுக்கவே இல்லை இந்த மாதம் ஃபுல்லாக. இதுதான் மொதல் நாள் வந்து 2வது ட்ரேட் வந்து எடுத்தேன். பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளோட ரூல் படி எடுக்கிறப்போ 2வது ட்ரேட் 3வது ட்ரேட் கூட எடுக்கலாம். ஸோ ஆனால் நம்மளோட மெயின் விஷயம் வந்து மார்க்கெட் கிட்ட சண்டை போடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ என்னோடய 100 டே சேலஞ்ச் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்து ஸோ நல்லாயிருக்கு, நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து 2வது ட்ரேட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு மூவ் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பொறுமையாகவே வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சு. 50 பாயிண்ட் பக்கம் வந்த உடனே இந்த இடத்துல சிபிஆர் வந்து இருந்துச்சு, திருப்பி நேரோ சிபிஆர் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன லெவல்னு பாருங்கள். இந்த க்ரீன் ஜோனை வேணால் நான் வந்து ஹைட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அங்கே வந்து சூப்பரான ஒரு டோஜியும் போட்டிருந்தான். டோஜிக்கு அப்புறம் ஒரு செல்லிங் கிளைமேக்ஸ் கேண்டிலும் போட்டிருந்தாங்க. ஸோ செல்லிங் கிளைமேக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். 1040 கேண்டில் தான் செல்லிங் கிளைமேக்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிக்னலுங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே ஆப்போசிட் சைட் வந்து மூவ் கொடுக்கும், நல்லா ரிவர்ஸ் ஆகும். ஸோ முன்னாடிலாம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சுங்க, ஆனால் இப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ இந்த செல்லிங் கிளைமேக்ஸ்க்கு அடுத்தது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடிக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டோன்னா அது வந்து கன்ஃபர்மேஷனுங்க. ஸோ இது வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திருப்பி எந்த ஸ்பீடில் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ பயங்கர ஒரு ஜைஜான்டிக்கான கேண்டில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். அசால்ட்டாக 45 பாயிண்ட்லாம் வந்துருக்குங்க. 48 பாயிண்ட்
ஸோ ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் வந்து ஒரே கேண்டிலில் வந்திருக்கு. ஸோ ஆனால் இவங்க வந்து அப்படியே மேனிப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி கிளிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. காசு வாங்கிட்டு அவனுங்களே திருப்பி உள்ளே விட்டுட்டு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒன்ஸ் நடந்திருந்தா கூட பரவாயில்லைங்க. திருப்பி 2வது டைமும் பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் கேண்டில்னு. ஸோ இதுவும் 41 பாயிண்ட் 42 பாயிண்ட் பக்கம் இருக்குங்க இந்த கேண்டிலும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் கேண்டில். இதுவும் போயிட்டு டக்குன்னு திருப்பி வந்து கீழே வந்துருச்சு. ஸோ 3வது டைமும் ஒரு டீசெண்டான ஒரு பெரிய கேண்டில் வந்து வந்துச்சு. இது 40 பக்கம்லாம் இல்லை, ஆனால் டீசெண்டான ஒரு பெரிய கேண்டில் தாங்க. 34-35 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ அசால்ட்டாக இதுக்குள்ளே டென்னிஸ் மாதிரி விளாண்டுட்டு இருந்திருக்கானுங்க. சிபிஆருக்கும் டைனமிக் ஜோன்ஸ்க்கும் நடுவில் எத்தனை டைம் வந்து இன்றைக்கி போயிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டைம் மேலே கீழே போயிருக்குங்க. ஸோ கடைசியாக டைனமிக் ஜோன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியல. இதை வந்து உடச்சி கீழே வந்து விழ வச்சுட்டாங்க. ஸோ நல்ல புல்லிஷாக போயிட்டு இருந்தது, திடீர்னு பேரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்பாங்க. என்கிட்டையும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ளாக் பிரேக் அவுட் வந்து சொன்னீங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோ அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க, ஃப்ளாகை வந்து இவனுங்க சோழியை முடிச்சு விட்டானுங்க, உடச்சிட்டானுங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளாகை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தாங்க நான் வந்து பிரேக் அவுட்ஸ்லாம் நம்புறதே கிடையாது. முன்னாடி ஒரு காலத்தில் எனக்கு வந்து பிரேக் அவுட் ட்ரேட்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ எப்போவுமே அது மட்டும்தான் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் ஒரு ஸ்டேஜில் தான் புரிய வந்துச்சு, ஸோ பிரேக் அவுட் ட்ரேட்ஸை விட ரிவர்சல் ட்ரேட்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்ட் பாட்டம் ஆர் டாப்பெல்லாம் பிடிக்க தெரிஞ்சாதாங்க அதோட அருமைலாம் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஆனால் அது வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும், ஆனால் ரிலேபிளாக இருக்குங்க. ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் ரிலேபிளாகவே இருக்காது. ஸோ அடிக்கடி ஃபேக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாக் வந்து நல்ல ஒன்று ஃபார்ம் ஆச்சு, அதை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இதை வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக தாங்க பார்த்தேன். சரி, விழுந்தது வந்து நல்லது தான். ஸோ அப்படியே ஓவராக மேலே போயிட்டு இருந்தால் தான் நம்ப முடியாது, கொஞ்சம் ஹெல்த்தியான கரெக்ஷன் வந்து போனால் தான் அந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ அப்படி என்னடா ரீடெஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஜோனில் நம்ம கடந்த 1.5 மாதமாக ரொம்ப தேய்ச்சிட்டு இருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மே 12ஆம் தேதி ஆரம்பித்தது, ஜூன் 23 வரை போயிருக்குங்க. 1.5 மாதம் இதுக்குள்ளேயே வச்சு செஞ்சானுங்க பயங்கரமாக. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஜோன்லேருந்து வெளியில் வரும்போது தான் சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு திருப்பி இந்த ஜோன் மேலே ஒரு ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். ஸோ இங்கே தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து பயங்கரமாக 25,000லேருந்து திருப்பி அப்படியே க்ளோசிங் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சாங்க. இது வந்து நிஃப்டி ஸ்பாட் டே சார்ட். ஸோ அதுக்கு அடுத்த நாளும் சூப்பராக நல்லா மேலே ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் நேற்றும் நல்லா ஏற்ற பார்த்துருந்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து திருப்பி பேரிஷ் கேண்டில் வந்து வச்சுட்டாங்க. லாஸ்ட் 2 டேஸாகவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இப்போ நான் வந்து ரொம்ப புல்லிஷாகவும் இல்லை, ரொம்ப பேரிஷாகவும் இல்லை, நியூட்ரலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இதோட ரீடெஸ்ட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் பண்ண பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து 20 EMAவை வந்து டிசைசிவாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நாள் வந்து 20 EMAவை பிரேக் பண்ணிட்டான் 11th ஜூலை. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டேன்னா யூஸ்வலி ஒன்ஸ் திருப்பி அதை போய் டச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதாங்க இங்கே வந்து பண்ணியிருக்கான். இதை வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், டியூஸ்டேவே அங்கேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்துச்சு, நல்ல புல்லிஷாக இருந்த டே. ஆனால் கடைசி ஃபியூ மினிட்ஸ் வந்து நல்லா அந்த 20 EMAலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றும் அகைன் பாருங்கள், இந்த க்ரீன் ஜோன்லேருந்து நல்லா ஏற்றி விட்டாங்க, ஆனால் திருப்பியும் அந்த 20 EMAலேருந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு டீசெண்டான ட்ரை கொடுத்தாங்க இன்ட்ராடேயில் மேலே போக. ஸோ ஆனாலும் பாருங்கள், மேலே அந்த 20 EMAலேருந்து பேர்ஸ் வந்து பயங்கரமாக வந்துட்டானுங்க இன்றைக்கி. ஸோ அது பக்கம் வீக்லி சிபிஆரும் இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் எனக்கும் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு, மேலே போவானா மாட்டானா அப்படின்னு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. இங்கே வீக்லி சிபிஆர் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், டாட்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த 25,213லேருந்து 25,340 வரை இருக்குங்க. ஸோ 140 பாயிண்ட் பக்கம் வந்து வீக்லி சிபிஆர் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வீக்லி சிபிஆர் வந்து இங்கே இருக்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு உள்ளே போட்டுற மாட்டானுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து
இழுத்துட்டானுங்க. ஸோ அந்த வீக்லி சிபிஆர் கூடயே இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த 20 EMAவும் இருந்ததுனால பேர்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பவரை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேர்ஸ் வந்து பயங்கரமாக பவரை காமிச்சிட்டானுங்க. ஸோ இங்கேருந்து நல்லா ட்ராக் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபைட் போகும். ஸோ அப்புறம் கடைசி எந்த பக்கம் பிரேக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் 2 நாளாக நியூட்ரலாகவே இருந்தேன். ஸோ இன்னும் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணலை. ஆனால் இவனுங்க போட்டிருக்கிற கேண்டில் பார்த்தோன்னா பிரேக் பண்ணிடுவானுங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆனாலும் இந்த மாதிரிலாம் பல டைம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் போயிருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட சினாரியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஈக்குவலாக 50-50% சான்ஸ் வந்து இருக்குது புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும். ஸோ ஆனால் இந்த க்ரீன் ஜோனை உடச்சி இதுக்கு கீழே க்ளோசிங் வந்துருச்சுன்னு வைங்களேன். அன்றைக்கி இதுக்கு கீழே க்ளோசிங் வரல, அப்படி ஜாலியாக உள்ளே இழுத்துட்டானுங்க. ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் வந்து அதுக்கு அடுத்த நாளும் ஒரு வீக்கான க்ளோசிங் வந்து வந்துருச்சுன்னா முதல்ல இந்த 50 EMAக்கு ஈஸியாக இழுத்துருவாங்க. ஸோ 24,930 பக்கம் வந்து இருக்குது. ஆனாலும் புல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே ஜோனில் தாங்க மந்த்லி சிபிஆரும் இருக்குது. ஸோ மந்த்லி சிபிஆரும் இங்கே கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ 25,070லேருந்து ஸோ 370 வரை இருக்குங்க. 300 பாயிண்ட்டுக்கு மந்த்லி சிபிஆர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் புல்ஸ் வந்து இன்னும் திருப்பியும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மந்த்லி சிபிஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஸோ அங்கேயே தேய்ச்சிட்ருக்கு, இன்னொரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இங்கேருந்து ஏற்ற பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டோன்னா திருப்பி இந்த ரெக்டாங்கிள் ஜோனுக்குள்ளே அப்படியே மெதுவாக சைட் வேஸ் டு மைல்ட்லி பேரிஷாக போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஆனால் இந்த 50 EMA பிரேக் பண்ணால் தான் இங்கேருந்து ஒரு கடைசி ட்ரை வந்து கொடுப்பாங்க புல்ஸு. ஸோ ஆனால் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே திருப்பி பழையபடி சுற்ற ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த டைமில் உள்ளே வந்துச்சுன்னா பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன ஆக சான்சஸ் இருக்குன்னு. பேங்க் நிஃப்டிலையும் சூப்பராக 20 EMAலேருந்து ஒரு ட்ரை வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் இஎம்ஏஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இஎம்ஏஸ்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைனமிக் ஜோன்ஸையும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க ஒரு சில பேர். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு. ஆனால் இஎம்ஏஸ் அண்ட் டைனமிக் ஜோன்ஸ் வச்சு எப்படிப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம பாஸ்ட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீடியோஸை ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து 1 வருஷம் to 2 வருஷம் அதை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதை விட்டுட்டு சும்மா 4 நாள் பார்த்துட்டு அதை அப்படியே பிளைண்டாக நம்பி ட்ரேட் எடுத்தோன்னா இந்த இஎம்எஸ் டைனமிக் ஜோன்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு மெத்தடுமே உங்களுக்கு வந்து உருப்படியாக கை கொடுக்காது. சிபிஆராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மேக்டி, ஆர்எஸ்ஐ, இந்த சூப்பர் ட்ரெண்ட் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை வந்து ரெகுலராக ட்ராக் பண்ணி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து அதோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டா தான் எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் மாஸ்டர் ஆக முடியும் அதில். ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் 20 EMA மேலே தொங்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ 2 நாள் வந்து தொங்கிச்சு. இங்கே வந்து ஒரு டீசெண்டான டோஜி வந்து போட்டிருந்தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஏற சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாகவே ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்தான். ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் டேவும் ஃபாலோ பையிங்கும் வந்துச்சு. ஸோ வந்தாலும் எந்த ப்ரோஜனமும் இல்லை. இன்றைக்கி நிஃப்டிலேருந்து இழுத்தாங்க. நிஃப்டி 20 EMAலேருந்து இழுக்கும்போது இங்கேயும் எக்ஸாக்ட்லி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குங்க. நான் 1 ஹவரில் காட்டுறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது வந்து பேங்க் நிஃப்டி பாருங்கள், இது வந்து ரொம்ப நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபியூச்சர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டோட ட்ரெண்ட் லைன் டாப்பில் இருந்தாங்க பயங்கரமாக இழுத்துருந்தாங்க. மொதல் கேண்டிலே ஓப்பனிங்கே அங்கே தாங்க ஆரம்பிச்சிச்சு, எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைன் பக்கமே. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஸோ பேங்க்கில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற சேம் டைமில் நிஃப்டிலையும் டெய்லி டைம் ஃப்ரேமில் அந்த 20 EMA இருந்ததுனால பேர்ஸ்க்கு வந்து ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப ஜாலியாக எழுதிட்டானுங்க. ஸோ எல்லா சார்ட்லேயும் இந்த 20 EMA 50 EMA இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்பப்போ. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ எல்லாருமே இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி அங்கே அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்லாம் எடுக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்த இம்பேக்ட் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் பேங்க்னால நிஃப்டி எப்படி இம்பேக்ட் ஆகுது, நிஃப்டினால பேங்க் எப்படி இம்பேக்ட் ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் நடக்கிற ஒவ்வொரு மூவ்ஸும் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து
புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் இந்த நிஃப்டி கூட சேர்ந்து பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அது போக இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான சார்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்ப்போம். அது எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுக்கிறதுனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னோடய மெத்தட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் ஹை, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு இதாங்க ரீசன். நாங்கள் வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து பார்ப்போம். நிறைய சார்ட்ஸ் பார்த்து டிசிஷன் எடுக்கிறதுனால தாங்க சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது வேணால் நீங்கள் வந்து லாங் வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ரிசல்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே வேறு கண்டிப்பாக கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து யூஸ்வலி போஸ்ட் மார்க்கெட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான டைமிங்லாம் தெரில. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்லாம் எப்போவுமே போஸ்ட் மார்க்கெட்டில் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா மண்டே வந்து சரியான சம்பவம் இருக்கும். ஸோ 2 பேரும் நல்ல ரிசல்ட் இருந்தாலே பயங்கர வாலட்டைலாக இருக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் 2 பேரும் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது ஒன்று நல்ல ரிசல்ட்டாக, இன்னொன்று மொக்க ரிசல்ட்டாக இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் பயங்கர வாலட்டைலாக இருக்க வந்து சான்சஸ் ஹைங்க. ஸோ அதனால் மண்டே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் மந்த்லி சிபிஆரில் தாங்க இருக்கான். ஸோ இது வந்து கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நான் வந்து காமிச்சிடுறேன். 56,370 ஸோ இவ்வளோ பெரிய ஜோன் வந்து இருக்குங்க. ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு மேலேயே பெரிய ஜோனாக இருக்குது மந்த்லி சிபிஆர். ஸோ அதனால் மந்த்லி சிபிஆருக்குள்ளே தான் இன்னும் இருக்குது. அதனால் எனி டைம் என்ன வேணாலும் ஆகலாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்குது அப்படின்லாம் நினச்சி பெருசாக ஷார்ட்லாம் பண்ணிடாதீங்க ஓவர் நைட்லலாம். ஸோ சைக்கோ மாதிரி திடீர்னு அப்படியே பயங்கரமாக மேலே போனாலும் போயிடுவான். ஸோ இப்போதைக்கு புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும் பயங்கர டஃப் ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. கீழே மந்த்லி சிபிஆர் சப்போர்ட் பண்ணுது, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இஎம்ஐஸும் கீழே இருக்குது, ஒரு இதில் இஎம்ஐஸ் மேலே இருக்குது. ஸோ 2 சார்ட்லேயும் மேலே கீழேங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஜோன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதனாலேயே தான் ஒரு மாதிரியான சைட்வேஸில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ எந்த பக்கம் உடைக்க போகிறான் அப்படிங்கிறது நாளைக்கு இல்லை மண்டே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். மேலே சைட் போக போகிறாங்களா இல்லை கீழே சைட் போக போகிறாங்களான்னு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ட்ராடே டெசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் ஜோன்லேருந்து ரீடெஸ்ட் பண்ணி இன்னும் மேலே போக போகிறானா இல்லை இதை உடச்சி அப்படியே இதுக்குள்ளே கீழே வர போகிறானா அப்படின்னு உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.